ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. முதல்ல நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் இந்த பேரே உங்களை வந்து ஒரு டென்ஷனில் வச்சுருக்கோம். ஆனால் அந்த டென்ஷன் தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் ஆனுவல் எக்ஸாம்ங்கிற பேரில் 9th வரைக்கும் எழுதினது தான் இப்போ நீங்கள் 10th ஒரு புது பேரில் ஒரு காமன் எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற பேரில் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அந்த பேர் தான் உங்களை பயமுறுத்துது அப்படின்னா அது நீங்கள் ஆனுவல் எக்ஸாம்னு நினச்சிக்கோங்க. முழு ஆண்டு தேர்வு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? கான்ஃபிடெண்ட்டாக போங்க. ஓகேவா? கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு பதட்டத்தோடு பார்க்காதீங்க, அமைதியாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து வரிசையாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்குறோம் அப்படின்னா அது ஐயோ அது தெரியாத கொஸ்டின் வந்துருச்சுன்னா பதட்டப்படாதீங்க. அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பொறுமையாக அதை பார்த்துட்டு முடிவிடுங்க. சரியா? எடுத்தோடனே பார்த்துட்டு பயந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினும் நம்மளுக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம முடிவுக்கு வரணும். ஓகேவா? நம்ம என்ன படித்தோமோ அது நம்ம எழுத போகிறோம். அதனால் டென்ஷன் வேணாம். ஸோ ஒரு கடைக்கு போகிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு பிடிக்கலன்னா வந்துடுறது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறோம்? அடுத்த ட்ரெஸ்ஸை காட்டுங்கன்னு சொல்கிறோம், பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னே ஐயோ 31 கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்களே, அது வரலைன்னா 32ல் கண்டிப்பாக அது வந்திருக்கும். ஓகேவா? அதனால் பொறுமையாக நிதானமாக எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் சந்தோஷமாக தான் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வர போகிறீங்க. கான்ஃபிடெண்ட்டாக போங்க, சாதாரணமாக போங்க, ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. அது ஒரு ஆனுவல் எக்ஸாம் தான், வழக்கமாக எழுதுகிற ஆனுவல் எக்ஸாம் தான். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.